பன்னீர் ரோஸா? இது எவ்வளோ இடம் மொத்தம் நட்டுக்கிறீங்க? இது 40 சென்ட் இடம். 40 சென்ட். நீங்கள் காலையில் எழுந்து பூ வச்சுருக்கீங்களா? எனக்கு 2 மணிக்கு எழுந்திரிச்சிடல. நைட் விடிய 2 மணிக்கா? இப்போ இந்த ஒரு பூ என்ன ரேட்டு போகுதா? இது இன்னைக்கு 100 ரூபாய் கிலோ. அது இதுவா? அந்த ஒரு ரோஸ் மட்டுமா? ஒரு ரோஸ் மட்டுமா 1 கிலோ பூ நிற்கும். அப்படித்தான் இப்போ மல்லி முள்ளரும்புலாம் எப்படி நிற்கிது அந்த மாதிரி தான் இதுவும் பூ அப்படியே நிற்க வேண்டியது தான் 1 கிலோன்றது. நேற்று 150 ரூபாய் போச்சு. இல்லை ஒரு பூ தனியாக கேட்டாங்க கொடுப்பீங்களா? மாதிரி அதை யார் கேட்குறாங்க? உனக்கு கொடுப்பாங்க. யாரும் கேட்கறதில்ல, அந்த மாதிரி வாங்குறதும் இல்லை. புரியுதா? அப்படியே பொம்பளை அந்த கிலோ கணக்கில் தான் அப்படியே எடுத்துக்குவாங்க. 10 கிலோ 20 கிலோ 30 கிலோ. இந்த பக்கம் காடுக்குது பண்ணிக்கின்னு இவ்வளோ வருமா? வரும். வராது இருக்குமா? எங்கன்னா வெகுத காடு அந்த மச்சே தான் காடு. அந்த காடு இதெல்லாம் உள்ள வர முடியாது. அது ஏன்னா முள்ளு அறுத்துப்படும்ல. அப்படியே இப்படி வந்து இப்படி வந்து நோய்ஞ்சு இப்படி போவோம், இப்படி வருவோம், இப்படி வரும். ஆமா, காலி இடம் இருக்குது, அங்கே நோய் வேண்டித்தான். அது மட்டும் அப்படியா? இப்போ நம்ம இவ்வளோ தூரம் அதாடையா? இது குத்திக்கு பயிர் வைக்கிறோம். இந்த 1 ஏக்கரம் இந்த புய்தி இது பாரு. இதுலேருந்து வேற ஒருத்தன் நான் தானே கொடுத்துட்டேன். என் இடம் தான் கொடுத்தாச்சு. அதை பால் செடி நம்மளுக்கு பாரு. அதுலேருந்து கீழே நான் 1 ஏக்கரம் தான் நம்ம பையனுக்கு இருக்கிறது. ஒரு ரோஸ் வெள்ளை வெள்ளையா வந்தீங்களா? அது வெள்ளையா தனியாக செடி நட்டது. வீட்டுக்குன்னு பறிச்சு வாங்கியாந்து அது ஒரு கன்று 25 ரூபான்னு கொடுத்து வாங்கி நட்டது தனியாக.